வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது இந்த பிரபஞ்சத்தில், பூலோகத்தில் மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருக்குமே மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. தை அமாவாசை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தை அமாவாசை தினத்தன்று தங்களது பித்தர்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசையையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். தை அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அப்படி என்ன விசேஷம்? அதை பற்றி தான் விளக்கமாக சொல்ல இருக்கின்றோம். தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் 26ஆம் நாள், ஆங்கில தேதி 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசை. அதாவது தை மாதம் பிறந்தாலே உத்தராயணம் பிறக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது சூரிய பகவான் தெற்கே இருந்து மேல் நோக்கி வடக்கு நோக்கி செல்கிறார். இதுதான் உத்தராயண புண்ணியகாலம். உத்தராயண புண்ணிய காலமாக இருக்கக்கூடிய உத்தராயண காலமாக இந்த 6 மாதம் இருக்கும். அதாவது தை, மாசி, பங்குனி, சித்திர, வைகாசி, ஆனி, இந்த 6 மாதமும் உத்தராயணம். அதில் உத்தராயணம் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மகர மாசமாக இருக்கக்கூடிய தை மாசத்திலே அமாவாசை திதியன்று இந்த பூலோகத்தில், இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு நாம் தை அமாவாசை தினத்தன்று கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களுமே தர்ப்பணம், தங்களது பித்தர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தர்ப்பணம் மட்டும்தான் செய்யணும், விண்டம் போடக்கூடாது. விண்டம் போடுறது எப்படின்னாக்க, அவ இறந்த அந்த தேதியில் இருக்கக்கூடிய எந்த மாதத்தில், தமிழ் மாதத்தில் இறந்தாலோ, எந்த தேதியில் மரணித்து இறந்திருந்தாலோ, அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி ஒவ்வொரு வருஷம் வரும்போது அன்றைக்கு மட்டும்தான் அவர்களுக்கு சிராத்தம், திதி, தவசம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பிண்டம் போட வேண்டும். இந்த அமாவாசை இருக்கு, சரி, இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம்னா அது அவளுக்கு எப்படி போய் சேரும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேள்வியெல்லாம் கேட்கிறான். அவளுக்கு பிரமாதமான ஒரு பதில நான் சொல்றேன். அனைத்து மனித பிரிவுகள், மாநில பிரிவுகள் அனைவருக்குமே அவரவர்களது ஹிருதயத்திலே பரமாத்மா என்ற ஒரு ஜோதி ரூபமானது இருக்கிறது. ஒரு மனிதன் ஜன்மம் எடுத்தது முதல் அவனது உயிரானது இருக்கும் வரை அது செயல்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஒரு மனிதன் மரணித்த உடனேயே அந்த ஸ்தூல ரூபமானது அடுத்த நொடியே அவர்கள் வீட்டில் ஜோதிமயமாகத்தான் இருக்கும் 10 நாட்களுக்கு.
10 நாட்களுக்கு பிறகுதான் யமதூதர்கள் அந்த ஸ்தூல ரூபத்தை அழைச்சிட்டு போறான். ஒரு மனிதன் இறந்த உடனேயே அடுத்த நொடியே அது வெறும் பிரேதம் தான், பூத உடல் தான். அப்ப அந்த பரமாத்மா ரூபமானது போகும் பொழுது பஞ்சபூதங்கள்ல ஒண்ணுதான் அந்த ஜோதி, பரமாத்மாங்கிற ஜோதி அக்னி. அப்ப நம்ம அவளுக்கு திலதர்ப்பணம் கொடுக்குறோம். திலதர்ப்பணங்கிறது கொடுக்கும் பொழுது ஜலம் சேர்றது, பூமியில விளையக்கூடிய பூமியானது சேர்றது, ஆகாயமானது சேர்றது, காற்றானதும் சேர்றது, அந்த சூழரூபமாக இருக்கக்கூடிய அக்னியை சேர்றது பஞ்சபூதங்கள். அப்ப நம்ம இந்த திலதர்ப்பணம் பண்ணும் பொழுது அந்த ஸ்தூல ரூபமானது அதை சாப்பிட்றதுதான். இதுதான் வேத சாஸ்திரமே சொல்றது, தர்மசாஸ்திரமும் சொல்றது. இப்போ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு பூஜை பண்றோம், ஏதோ கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு பிரமாதமா ஏகப்பட்ட இது புளியோதரை, சத்தியன்னம், தயிர் சாதம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க குடான்னம், சக்கரை பொங்கல், சுத்தான்னம், இதெல்லாம் நைவேத்தியம் பண்றோம் சுவாமிக்கு. அந்த சுவாமியும் ஸ்தூலரூபமாக தான் இருக்கு. எல்லா சுவாமியுமே அவ முகர்றது எதுனாக்க அந்த அந்த பொருளிலிருந்து ஆவியாக வரக்கூடிய அந்த ஆவியத்தான் அவ முகர்றா. அது பஞ்சபூதங்களோட சேர்ந்து அது அந்த சூழ ரூபத்தில் போய் சேர்றது. அந்த ஆவியத்தான் அவ சாப்பிட்றா. அந்த ஆவியை தெய்வங்கள் சாப்பிடுவதனால நாம எப்படிதான் அந்த புளியோதரையோ தத்துவமோ இல்லை சக்கரை பொங்கலோ எதை ஒன்றா எப்படி பண்ணியிருந்தாலும் அவ சாப்பிட்டதுக்கு அப்புறமா பார்த்தேன்னா அதுல ஒரு பிரமாதமான ஒரு சுவையானது வரும். அதுதான் கணக்கு. அப்ப அவ சாப்பிட்டாங்கிற கணக்கு. அப்போ நம்ம சுவாமிக்கு வச்சு நைவேத்தியம் பண்றோம், அதை நம்புறோம். ஆனா அதே பித்ருக்களுக்கு செய்யும் பொழுது ஏன் அதை நம்ப மாட்டேன்றோம்? அப்போ ஒரு பிண்டம் போடுறோம், அந்த பிண்டத்திலிருந்து போகக்கூடிய ஆவியானது சாதம் தான் போடணும். பிண்டம் இதெல்லாம் சொல்லிருக்க, மாவுலையோ இல்லை அரிசிலையோ, வெறும் அரிசிலையோ பச்சை அரிசிலையோ பிண்டம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதை பச்சரிசியில சாதமாக பொங்கி அதை ஒரு பிண்டமாக உருட்டி அவளுக்கு பிண்டம் போடணும். அப்போ அந்த பிண்டம் போடும்போது அதுலேருந்து வரக்கூடிய இந்த ஆவியானது அவள் சாப்பிட்றா. அவளுக்கு வருஷத்துக்கு இருக்கக்கூடியது அது ஒன்னே ஒண்ணுதான். அப்பனாக்கா சுவாமிக்கும் ஸ்தூல ஒரு பண்றேன், இறந்து போன மனிதனுக்கும் ஸ்தூல ஒரு பண்றேன். அப்ப சுவாமியும் இவாளும் ஒன்னாயிடுமா? அப்ப 2 பேரும் ஒண்ணுதானே, தெய்வத்துக்கிட்ட போயிட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லலாம். எல்லாருக்கும் சந்தேகம் வரலாம். தெய்வத்தினுடைய ஸ்தூல ரூபம்ங்கிறது வேறு. அது நம்மளெல்லாம் காத்துட்டு இருக்கு, நம்மளை காப்பாத்துட்டு இருக்கு பஞ்சபூதங்கள். ஆனா மனிதனுடைய ஸ்தூல ரூபம் இருக்கே, பரமாத்மாங்கிற ஸ்தூல ரூபம் இருக்கே, அந்த ரூபமானது எப்படி அப்படின்னா நம்ம மனுஷனா பிறவி எடுத்த உடனேயே நம்ம அந்த காலம் முடிவதற்குள் நாம் பல்விதமான தவறுகளை கண்டிப்பா செய்வோம். தவறு செய்யாத மனுஷன் யாருமே கிடையாது, யாரும் இருக்கவும் முடியாது. அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த பாப்ப புண்ணியங்கள் அந்த கணக்கை பார்க்கணுமா? தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டேன்னா அவ சகல ஜீவராசிகளுக்கும், மனுஷன் மட்டும் இல்லை, எல்லாம் செடி கொடி விலங்கினங்கள் எல்லா சகல ஜீவராசிகளையும் அவ காத்து ரட்சிக்கிட்டு இருக்கான். மனுஷன் அந்த மாதிரி காத்து ரட்சிக்கிறானா? சற்று சிந்தித்து பாருங்கள். மனுஷனுக்கு தான் பலவிதமான ஆசைகள் இருக்கு. அந்த ஆசையெல்லாம் அவன் துறக்கணும்.
அப்போ அது அத்தனையுமே அவன் பாவ செயலுக்கு தானே போகிறான். அப்போ அந்த பாவத்துக்கு அவன் வந்து அனுபவிச்சாகணும். அதனால தான் சொல்கிறேன், தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஜோதி ரூபமான ஸ்தூல ரூபம் வேறு, மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்ற ஸ்தூல ரூபம் வேறு. ஆனா இதே இவன் புண்ணியம் பண்ணியிருக்கான், பாபங்கள் கம்மியா பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனுக்கு மறுபிறவி கிடையாது. தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட தேவர்கள், அந்த தேவர்களோட அவ ஐக்கியம் ஆயிடுவான். அவளுக்கு மறுபிறவி கிடையாது. அந்த மறுபிறவி இல்லைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளோட ஜாதகத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இதுதான் விசேஷம். அதனால மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன் அனைவருக்கும், தாங்கள் அனைவரும் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் தை மாதம் 26ஆம் நாள், ஆங்கில தேதி 9/2/2024 வெள்ளிக்கிழமை என்று தை அமாவாசை. அனைவரும் தர்ப்பணம் செய்யுங்கள். பிராமணர்கள் அனைவரும் அன்றைய தினம் மற்றும் அனைவருமே அக்ஷதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதாவது வெறும் பச்சரிசி அதை கொஞ்சம் பேரும் சேர்த்துண்டு எள்ளோட சேர்த்துண்டு தர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால இதை வந்து எல்லாரும் இந்த தை அமாவாசை அன்னைக்கு இந்த பதிவு பிரகாரம் கடைபிடிங்கோ. தங்களுடைய புத்திரர்களுடைய முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். நமது இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் சென்றீர்களேயானால் அமாவாசை தினத்தன்று என்ன செய்யலாம், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை விளக்கமாக தங்களுக்கு பதிவிட்டுள்ளேன். அனைவரும் டிஸ்கிரிப்ஷன் சென்று அதன் பிரகாரம் கடைபிடிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். சுபம் அஸ்தோ.